குழந்தையா இருக்க சொல்ல அறியாமை, அந்த அறியாமையிலையும் நாமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். வளர வளர நிறைய தெரிஞ்சுக்கிறோம். இந்த அறிதல் பின்னாடி குழப்பமா மாறுது. அந்த குழப்பம் அதுக்கப்புறம் அழுத்தங்களை உருவாக்குது. குழந்தையில இருந்த சந்தோஷம் பின் நாட்கள்ல நமக்கு குறைஞ்சி போகுது. நம்ம வாழ்க்கையில வெவ்வேறு விஷயங்களை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த ஓடி 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 களைச்சி கடைசியில எங்க போய் இந்த வாழ்க்கை நிற்போங்கிறது நமக்கே தெரியாது. ஒவ்வொரு நேரமும் இந்த வாழ்க்கை எதுக்கு, வெறும் ஒரு வீடு வாங்கிறதுக்கா, இல்ல ஒரு கார் வாங்கிறதுக்கா, இல்ல குழந்தை பெற்றுக்கிறதுக்கா, இல்ல குழந்தைங்களை படிக்க வச்சு அதுங்களை கல்யாணம் கொடுத்து கடைசியா முதுமையில ஒரு ஈச்சி சேர்ல உட்காந்து வாழ்க்கையில அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களெல்லாம் அசை போடுறதா? கடைசியா வாழ்க்கையோட நோக்கம்தான் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாரு முன்னாடியும் எழும். ஆனா சில பேர் மட்டுமே இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத தேடி அலைகிறாங்க. புத்தருக்கு மரணம், வியாதி, முதுமை இதெல்லாம் பார்க்கும் போச்சுல என்னடா இது இந்த வாழ்க்கை அப்படின்னு தோணுச்சு. ஆனா இது நம்மள பெரும்பாலானோருக்கு தோன்றதே இல்லை. பெரும்பாலானோர் என்ன பண்றோம், மரணம்ங்கிறது எங்கேயோ தொலைவில் இருக்கிற ஒரு விஷயம், நமக்கு வர்றதில்லைன்னு நினைக்கிறோம். வியாதி வந்தானாலும் மாத்திரைகளை சாப்பிட்டு எப்படியோ காலத்தை ஓட்டணும்னு நினைக்கிறோம். முதுமை நமக்கு வரவே வராது, வாழ்நாள் ஃபுல்லா இளமையாவே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியே முதுமை அடைஞ்சு நரை தட்டினா கூட நரைக்கு டை அடிச்சு அதையும் மறைச்சு வாழ்றோம். கடைசியில இந்த வாழ்க்கைக்கான நோக்கம்தான் என்ன? அதுதான் எல்லார் முன்னாடியும் இருக்கிற பெரிய கேள்விக்குறி. இந்த வாழ்க்கையோட நோக்கம்தான் என்னங்கிறத சில பேர் மட்டும்தான் தேடுறாங்க. சில பேர் இந்த வாழ்க்கையா இந்த ஓட்டத்துல ஓடி கடைசியில மறைஞ்சு போயிடுறாங்க. இந்த வாழ்க்கையோட நோக்கம்தான் என்ன? தேடுங்கள். தேடுதலுக்கான விடை உங்களிடம்தான் இருக்கிறது. இந்த நாள் இனிய நாள், ஆனால் பெரும்பாலும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாய்ப்பு எதுவும் இல்லாமலே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் பயம், பதட்டத்துடன் ஆரம்பிக்கிறது. மேனேஜரை எப்படி எதிர்கொள்வது, மனைவியை எப்படி எதிர்கொள்வது, குழந்தைகளை எப்படி எதிர்கொள்வது என்ற பதட்டம். ஏனெனில் அதற்கு முந்தைய நாள் தூக்கத்திற்கு செல்லும் போது செய்த பதிவுகள், கிடைத்த அனுபவங்கள் அடுத்த நாளையே பதட்டம், பயத்துடனே ஆரம்பிக்க வைக்கிறது. இது இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையில் பெரும்பாலான மனிதர்களின்
அன்றாட நிகழ்வாகவே மாறிப்போனது. ஆனால் இப்போது அதற்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துவிட்டு ரிலாக்ஸ். நாம் எங்கிருக்கிறோம்? இது சென்னையில் உள்ள பாபுஜி மெமோரியல் ஆசிரமம், மணப்பாக்கம். இது சகஜ மார்க்கம், தற்போது ஹார்ட்ஃபுல்னஸ் என்று அழைக்கப்படும் ஆன்மீக பயிற்சி கொடுக்கப்படும் ஒரு இடம். இது லாலாஜி மகாராஜ் என்று அழைக்கப்படும் உத்தரப்பிரதேசம் ஃபத்தேபூரை சேர்ந்த குரு. அவருக்கு பின் பாபுஜி என்று அழைக்கப்படும் குரு. அவர் உத்தரப்பிரதேசம் ஷாஜகான்பூரை சேர்ந்தவர். அதற்கு பிறகு ராஜகோபாலாச்சாரி, செல்லமாக சாரிஜி என்று அழைக்கப்படும் குரு. அவர் சென்னையை சேர்ந்தவர். தற்போது கமலேஷ் பட்டேல், செல்லமாக தாஜி என்று அழைக்கப்படும் குரு. அவர் இந்த ஆன்மீக பயிற்சி முறையை வழி நடத்தி செல்கிறார். தற்போது ஹார்ட்ஃபுல்னஸ் என்று பெயர் மூலம் இது உலகம் எங்கும் மேலும் மேலும் பரவி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இயன்றால் நீங்கள் இந்த வாழ்க்கையின் வேறொரு பரிணாமத்தை தரிசிக்க விரும்பினால் இந்த பயிற்சி முறையை நீங்களும் முயற்சி செய்து பார்க்கலாம். இது இலவசம் மட்டுமே. ஆகையால் முயற்சி செய்யுங்கள், பயிற்சி செய்யுங்கள், வாழ்விற்கான நோக்கத்தை கண்டடையுங்கள். இந்த பயிற்சி முறை எதை அடிப்படையாக கொண்டது? இந்த பயிற்சி முறை பெரும்பாலான ஆன்மீக பயிற்சியை போன்று தியானத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த தியானம் இதயத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த பயிற்சி முறையில் 3 அம்சங்கள் உள்ளன. காலை தியானம், எல்லா வேலைகளும் முடிந்த பிறகு சுத்திகரிப்பு முறை, இரவு படுக்கைக்கு செல்லும் முன் பிரார்த்தனை. இந்த 3 அடிப்படைகளை கொண்டே இந்த சகஜ மார்க்க
பயிற்சி முறை அமைந்துள்ளது. தியானம் இதயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தியான முறையாக இதில் கையாளப்படுகிறது. இதன் குரு பிராணாகுதி என்ற ஒரு டிரான்ஸ்மிஷன் பவரை தனது அபியாசி என்று அழைக்கப்படும் பயிற்சி செய்வோரை வந்து அடையும் விதம் இந்த தியான பயிற்சி முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதை கற்றுக்கொள்ள விரும்பினால் கற்றுக்கொண்டு மேலும் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறிச் செல்லுங்கள்.
மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த பயிற்சி முறையில் குருவின் பங்கு அளப்பெரியது. குரு தெய்வத்தை கண்டடையும் வழியில் ஒரு வழியாக இருக்கிறார். இந்த குரு ஒரு பாரம்பரியமாக இங்கு வந்துள்ளது. ஏற்கனவே பார்த்தோம், லாலாஜி என்ற ஆதிகுரு அவர் பிராணாகுதி என்ற பயிற்சி முறையை ரீடிஸ்கவர், அதாவது திரும்ப கண்டுபிடித்தார் என்று அறியப்படுகிறது. அவரிடம் இருந்து இந்த பயிற்சி முறையை கற்றுக்கொண்டவர் பாபுஜி என்ற ராமச்சந்திரா. அவரிடமிருந்து இந்த பயிற்சி முறை சாரிஜி அவருக்கு வருகிறது. இப்போது கமலேஷ் பட்டேல் என்ற தாஜி என்ற குரு, இங்கே குருவை மாஸ்டர் என்று அழைக்கிறார்கள். அவர் மூலியமாகவே இந்த ஆன்மீக பயிற்சி சாதகனான அபியாசிக்கு எளிதில் நாம் மேல் செல்வதற்கு, நம்மளை மேலே நகர்த்தி கொண்டு செல்வதற்கு குரு ஒரு வழியாக இருக்கிறார் என்று இந்த பயிற்சி முறை ஆழமாக நம்புகிறது.